அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்மளோடு பேசுகிறவர். அநேகர் வந்திருக்கீங்க, கர்த்தர் தாமே என்று உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் முதல் வாரத்தில் 3 ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கோம், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும் நாளும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த 2025 நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கிறது என்னன்னா, அபிஷேகம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்க போகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் தேவன் நம்மளை கொண்டு என்ன காரியங்களை செய்ய போகிறாரு, தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் என்ன காரியம் என்ன, அபிஷேகத்தில் நிறைந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாக மாற்ற போகிறாரு. தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆண்டு பயங்கரமாய் கிரியை செய்வேன் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஏன் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாருன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் காரணம் இல்லாமல் யாரும் அபிஷேகம் பண்ண மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. நீங்க கேட்பீங்க, ஏசப்பா நீ வல்லமையால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அந்நிய பாஷையால் நிரப்புங்க, வித்தியாசமான பற்பல பாஷையால் நிரப்புங்க. நான் தேவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவனோடு நான் கனெக்ட் ஆக வேண்டும், பரலோக பாஷை பேச வேண்டும் என்று நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு ஏன் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார் என்றால், ஏன் ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வர்றாருன்னா, அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். யாரை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து செய்ய போகிற காரியத்தை முன்னதாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்காரு. இயேசுன்னு ஒருத்தர் வருவார், அவர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வார் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சிட்டாரு. வேற என்ன எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததையும் கூறவும், கர்த்தருடைய அணுகிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், அந்த பூமியில இறங்கி வந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன, என்னை விசுவாசிக்கிற என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவன் இந்த பூமிக்கு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, சிறுமைப்பட்டவர்களை தூக்கிவிடும்படியாக, எளிமையானவர்களை தூக்கிவிடும்படியாக, துயரப்பட்டவர்களை எழுப்பிவிடும்படியாக, பட்டினியா இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக, வேதனையோடு இருக்கிறவங்களை ஆறுதல் செய்யும்படியாக, கண்ணு தெரியாம வந்தவர்களுக்கு கண்களை கொடுக்கும்படியாக, செவிகள் இல்லாதவர்களுக்கு செவிகளை கொடுக்கும்படியாக, குருட்டுத்தனமா இருக்கிறவங்களுக்கு கண்களை திறக்கும்படியாக, வியாதியில் இருக்கிற யாவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமி வந்தாரு. அப்படி எப்படி வந்தார்னா, ஆவியானவருடைய சித்தத்தோடு பூமிக்குள்ள இறங்கி வந்தாரு. ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த பூமிக்குள்ள வந்தாரு. அவர் ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த பூமிக்குள்ள வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த அணுகுகிற வருஷத்திலேயே கர்த்தருடைய அணுகுகிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025
இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம், நான் இந்த பூமியில் என்னென்ன காரியங்களை செய்தனோ அதை இந்த ஆண்டு என் பிள்ளைகள் செய்ய போகிறாங்க. நான் யாருக்கெல்லாம் இறங்கி அற்புதம் செய்தனோ, நான் யாரெல்லாம் நேசிச்சனோ, அதே போல் 2025 அற்புத இயேசு ஊழியத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் நேசித்து ஒவ்வொருவரையும் தாங்குகிற பிள்ளைகளாக மாற்ற போகிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 4:18 வாசிங்க. இந்த வசனம் நிறைவேறப்பட்டதா? லூக்கா 4:18. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எங்க சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று? ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொன்ன வார்த்தை இன்றைய நாளில் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிச்சு. அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி குறித்து தான் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு மேல் வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை புஸ்தகத்தை விரித்த போது, விரிச்ச உடனே அவர் அப்பதான் பூமிக்குள்ள வர்றாரு. ஏசாயா எழுதின புஸ்தகத்தை விரிச்ச உடனே தேவன் என்னெல்லாம் காரியங்களை செய்வார் என்றது எழுதப்பட்டிருந்துச்சு. அதோட அடிவசனத்தை சொல்லியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது இன்று நிறைவேறி விட்டது. இப்போ அதே வசனத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதின வசனம் இந்த 2025 உன்னை கொண்டு நிறைவேறப்போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியானவர் உன் கூட இருந்தார்னா, இயேசு கிறிஸ்து உன் கூட இருந்தார்னா, இந்த உலகத்தில் பலவீனமான பாண்டம் யாருமே இல்லை, இந்த உலகத்தில் சோர்வான பாண்டம் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் தேவன் நம்மளை நியமித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை தட்டி எழுப்பி நிறுத்தும்படியாக, ஜனங்களை தூக்கி நிறுத்தும்படியாக, விசுவாசத்துக்கு நேராக ஜனங்களை கொண்டு செல்லும்படியாக தான் அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கார். பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் அபிஷேகம் கொடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சில பேர் அந்நிய பாஷையை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்க சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா கேட்கிற எல்லா நேரமும் நமக்கு கிருபையா இறங்கி வந்து எல்லா அற்புதங்களையும் செய்கிறார் அல்லவா, எல்லா வார்த்தைகளும் நம்ம கொடுக்கிறார் அல்லவா, எல்லா அபிஷேகத்தை நம்ம தலைமையில் வைக்கிறார்னா ஒரே ஒரு காரணம் என்னவென்னா, தேவனுடைய அபிஷேகம் தலைமையில் வைக்கப்பட்டதுக்கு நோக்கு அநேக ஜனங்களை தேவனுக்கு நேராக கூட்டிட்டு வரும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆவியானவர் என் மேல இறங்கி இருக்கிறாரு. சர்வவல்லமையுள்ள தேவனின் தலையின் மேல் தங்கி இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், குருடரின் கண்களை திறக்கும்படியாக 2025 ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற போகிறாரு. மடங்கெடுக்கப்பட்டவர்களை தூக்கிவிடும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டு மாற்ற போகிறாரு. செவிடருடைய காதுகளை திறக்கும்படியாக கர்த்தர் இந்த ஆண்டு மாற்ற போறாரு. யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறீங்களோ, இந்த ஆண்டு அந்த காரியத்தை செய்து ஜனங்களை அற்புதேச ஊழியத்துக்கு நேராக கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஒருவரே போய் அற்புதம் செய்ய வல்லவர் அல்ல. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மூலியமாக இறங்கி வந்து, ஒவ்வொருடைய இருதயத்தில் இறங்கி வந்து, ஒவ்வொருடைய வார்த்தையில இறங்கி வந்து, ஒவ்வொருடைய செய்கையில இறங்கி வந்து, அவரே உங்களுக்குள்ள இறங்கி வந்து அவர் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய வாஞ்சியா இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உள்ள வருவதற்கு, ஆவியானவர் இதயத்துக்குள்ள வருவதற்கு, ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? பிரியமானவர்களே, ஆவியானவர் இறங்கி வரும்போது அற்புதம் நடைபெறும். ஆவியானவர் இறங்கி வரும்போது அந்த அதிசயம் நடைபெறும். மாம்சத்தினால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. மாம்சத்தினால் எந்த விஷயமும் செய்ய முடியாது. உலக காரியங்களை ஒருவேளை மாம்சத்தினால் செய்ய நம்மளால முடியும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆவிக்குரிய எழுப்புதலை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தால் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீ ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டும். இந்த 2025 நீங்க எப்ப ஆவிக்குரிய மனுஷனாய் மாற போறீங்களோ, கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் அந்த நல்ல வேளையிலே ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறினது. எந்த அதிகாரத்தில் இதை சொல்ல முடியும்? ஏன்னா அவர் வல்லமையுள்ள ஆவியானவரை தரித்து வைத்திருந்தாரு. பிதாவாகிய தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து தரித்து வைத்திருந்தாரு. அந்த புத்தக சுருளை திருப்பி பார்த்துட்டு ஒரே நிமிஷத்துல மூடிட்டு சொல்றாரு, இந்த வார்த்தை இன்று நிறைவேறினது. இந்த வார்த்தை இன்று நிறைவேறினது.
ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் எனக்குள்ள இறங்கி இருக்கார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதுக்கு மேல் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல் வசனம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிட்டு. இயேசுவா நேரா போகல, இயேசுவா கலிலேயாவை நோக்கி போகல, அந்த இயேசுவுக்கு உள்ளேயும் ஆவியானவர் கிரியை செய்கிறவர் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்தவர். இயேசு கிறிஸ்து ஆதியிலே வானம் பூமி சிருஷ்டிக்கும் போது பிதாவினோடு இருந்த இயேசு கிறிஸ்து இங்க ஆவியானுடைய ஏவுதலினாலே, ஆவியானுடைய சித்தத்தினாலே, ஆவியானுடைய வல்லமையினாலே, ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே கலிலேயாவுக்கு நேரா ஏவப்பட்டு தேவாலயத்துக்குள்ள போய் ஆவியானவரே சொல்றாரு, இப்போ நீ தேவாலயத்துக்குள்ள போ, நீ கலிலேயாவுக்கு போ, அங்க ஒரு புத்தக சுருள் இருக்கு, அந்த புத்தக சுருள்ல உன்னை பத்தி எழுதின தீர்க்கதரிசனம் இருக்குது, அந்த தீர்க்கதரிசனத்தை படிச்சுட்டு சொல்லு, இன்றே நிறைவேறினது. கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அல்லவா, இந்த ஆண்டு உன்னை மேன்மையா வைப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா, இந்த ஆண்டு உன்னை கனப்படுத்தேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா, இந்த ஆண்டு உன்னை நடத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா, இந்த ஆண்டு தாயின் கருவில் உருவானது போலவே உன்னை நான் மகிமைப்படுத்தேன் சொன்னார் அல்லவா, சூரியன் உனக்கு உதிக்காது, சந்திரனை உதிக்காது, நானே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, இன்றே நிறைவேறினது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்க நன்றி செலுத்துவோமா? சொல்றார், ஆவியானவராலே ஏவப்பட்ட இயேசு, ஆவியானவராலே நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, பிதாவின் மகன் இயேசு. ஆவியானவர் உள்ள இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் யாரை வாஞ்சித்து கொண்டே இருக்கிறார்? பிதாவையும் ஆவியானவரையும் எப்பொழுதுமே என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? வாஞ்சித்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ நம்மளும் 24 மணி நேரம் ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கணும்? வாஞ்சித்து கொண்டே. ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருப்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமா இயேசுவை பத்தி எழுதினாரு. இதே போல நம்மளை பத்தியும் அநேக தீர்க்கதரிசனத்தை பிதாவாகிய தேவன் எழுதி வச்சு அதை நம்மள்ட்டையும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை மைண்ட்ல போட்டுக்காம விசுவாசிக்காதனால தான், அதை அறிக்கையிடாதனால தான் இன்று நம்ம இப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்க பிரியமானவர்களே. ஆனால் 2025 அப்படி இருக்காது. 2025 எழுப்புதலின் நாளாக மாறு. 2025 அக்னி ரதமா மாற போகிறது. 2025 கர்த்தர் உங்களை எழுப்புகிற வித வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்க மேல தங்க போறாரு. பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் என் மேல் தங்க போறாரு. ஆவியானவர் என் மேல, ஆவியானவர் மேல வந்துட்டாருன்னா பலம் உள்ளவனுக்கு ஆயிலும் பலனற்றவனுக்கு ஆயிலும் அவருக்கு உதவி செய்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, பலம் உள்ளவன் பக்கத்துல இருந்தாலும் பலம் இல்லாதவன் இருந்தாலும் உதவி செய்கிற ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. என்னை நிறுத்துகிற ஆவியானவர் கூட இருக்கிறாரு. யார் எனக்கு விரோதமாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர் என்னோடு கூட எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். சொல்லுங்க, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு. அப்ப நீங்க பேசுற காரியங்களை யாருங்க உங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறா? நீங்க நடக்கிற காரியங்களை யாருங்க போதித்து கொண்டு இருக்கிறா? நீங்க செய்யற காரியங்களை யாருங்க போதித்து கொண்டு இருக்கிறா? சொல்லுங்க, பரிசுத்த அவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க நடக்கிறதெல்லாம் செவ்வையானதாக இருக்கு. அவர் உங்களுக்கு கூட இருக்கிறாருன்னா நீங்க செய்யற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நீங்க 24 மணி நேரம் வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் நம்மளோடு இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரம் நம்மளோடு இருப்பாரா? இயேசு கிறிஸ்து கிருபையுள்ளவர். நம்ம பாவம் செஞ்சாலும் எது செஞ்சாலும் கூட இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பாரா? சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டா, சவுலை விட்டு ஆவியானவர் விலகி போனா. ஆனா தாவீதோட ஆவியானவர் 24 மணி இருந்து கொண்ட கடங்களை நன்றி சொல்லுதோமா? யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறாங்க, யார் தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, யார் தேவனுடைய ஆவியானவரை விரும்புகிறாங்களோ அவங்களோட அவர் தங்கி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை முறை தாவீது இடறி விழுந்தாலும், எத்தனை முறை தாவீது ஓடி ஒளிஞ்சாலும், எத்தனை முறை பாவம் செய்தாலும், எத்தனை முறை இருந்தாலும் அடுத்த நிமிஷம் தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து ஆவியானவரை வாஞ்சிக்கிறவனா இருந்தா கடைசி வரைக்கும் தாவீதை விட்டு ஆவியானவர் விலகி போகவே இல்லை. ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த 2025 நம்ம கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நமக்கு பேச வேண்டியதை இந்த ஆண்டு அவர் கற்றுக் கொடுக்க போறார். அந்த ஆவியானவர் இந்த ஆண்டு நம்ம கற்றுக் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானவர் எப்படி இறங்கினாரா? பலமா இறங்கி வந்தாரு. பலமா இறங்கி வந்து ஒவ்வொருவரும் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. ஆவியானவர் இறங்கி வந்தா நம்ம சாதாரணமான பாஷை பேச மாட்டோம். எப்படி பேசுவோம்? பற்பல பாஷைகளை பேசுவோம். ஆவிகளை கடிந்து கொள்கிற பாஷையில கத்த நம்ம கற்றுக் கொடுப்பாரு. ஆவிகளை வியாக்கியானம் பண்ற வார்த்தையில கத்த நம்ம கற்றுக் கொடுப்பாரு. யார் எந்த கோணத்தில் நம்மகிட்ட பேசுவான் என்பதை இந்த 2025 கத்தர் கற்றுக் கொடுப்பாரு. ஒருவேளை 2024 நீங்க யாராவது பேச்சு கேட்டு வழி விழுந்திருக்கலாம். யாரோடு செயலை நீ கேள்விப்பட்டு அதன் பின்னாடி ஓடி இருக்கலாம். ஆவியானுடைய சத்தத்தை கேட்காமல், ஆவியானுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்றே கேட்காமல் அநேக குழியில நீங்க விழுந்திருக்கலாம். அநேகருடைய நல்ல ஆலோசனைகளை அறிந்து அநேக குழியில் நீங்க விழுந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு நானே உனக்கு என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பேன். பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கினது போல நான் அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து பற்பல பாசியின் மூலியமா ஆவிகளை வியாக்கியானம் பண்ற கிருபையிலே இந்த ஆண்டு ஒவ்வொருத்தரும் கொடுத்து யார் எப்படிப்பட்டவர் என்பதை கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நேர்த்தியான வழியில கர்த்தர் நடத்தி ஜெயத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் தெளிவாக நம்ம நடத்துகிறவர் இருக்கிறாரு. ஆனா அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து நடக்கிற நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக, பக்கத்துல சொல்லுங்க, நமக்காக யாருங்க வேண்டுதல் செய்வா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு உடம்பு முடியல, என்னால் எலும்ப முடியல, என்னால் ஓட முடியல, ஆதியிலிருந்து அபிஷேகம் எனக்கு திரும்ப வர மாட்டேங்குது, ஆதியில் கொடுத்த அன்பு எனக்கு வர மாட்டேங்குது, என்னால் பழைய காரியங்கள் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, நீங்க ஆவியானவரை உள்ள விட்டுட்டீங்கன்னா ஆவியானவர் மீதியானதை பார்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு. அந்த கரங்களை தட்டி நன்றி சொல்லுதோமா? நீங்க ஆவியானவரை உள்ள விட்டுட்டு 24 மணி நேரம் எனக்குள்ள இருங்க ராஜா நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவையில்ல, எதை உங்களுக்கு கொடுக்கணும், யார் கண்களை உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணணும், யார் கண்களை உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ண தேவையில்ல, எந்த இடத்துல போன உங்க தலைகளை உயர்த்த முடியும்னு அவரே டிசைட் பண்ணி அவரே இந்த ஆண்டு உங்களை நடத்துகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்னதான்? யார் உள்ள இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நம்ம சொல்லணும். அவர் நம்மளை எதற்கு உருவாக்குனாருன்னா இதெல்லாம் அவர் செய்யறதுக்கு காரணம் உங்களை ஆசீர்வதிக்கிற மாத்திரம் இல்லாம உங்களை பார்த்து அநேகரை இங்க இடத்துக்கு கொண்டு வரும்படியாக, உங்களை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக, உங்களை பார்த்து அநேக ஜாதிகள் வரும்படியாக உங்கள் தலையை முதலாவதாக உயர்த்தி அநேகரை இந்த இடத்துல கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு கனப்படுத்துவாரு, இந்த ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்துவாரு. அதன் மூலியமாக இந்த பிள்ளைகள் இவ்வளவு மேன்மைக்குள்ள பாத்திரமா மாறினார்கள் என்று சொல்லி அநேகரை கர்த்தர் இந்த ஆண்டு ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. இந்த ஆண்டு கனப்படுத்துகிற ஆண்டா மாற்றுவார்னா சாதாரணமா இல்ல பிரியமானவர்களே. ஆவியானவரே இறங்கி வந்து கிரியை செய்வேன்னு சொல்றாரு. ஆவியானவரே உள்ள வந்து அற்புதம் செய்வேன்னு சொல்றாரு. இனி நீ யாருக்காக போய் எனக்காக ஜெபம்னு சொல்ல தேவையில்ல, ஏசப்பா எனக்கு இரக்கம் பாருன்னு நீ கெஞ்ச தேவையில்ல. ஆவியானவரே எனக்குள்ள வாரு, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரு, என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க, நான் செய்யற காரியத்தை ஆசீர்வதிங்க, நான் செய்யறது என்ன வேண்டும், என்ன செய்ய போறேன் என்பது எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு இந்த 2025 ஒரே ஒரு நோக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா போது, 2025 ஒரே ஒரு நோக்கு பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தினா போதும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க 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 காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா கோணலையும் அவர் நேராக்கி உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டு செய்ய போறாரு. அவர் முன்னாடி போக போறாரு. பக்கத்து சொல்லுங்க, அவர் முன்னாடி போக போறாரு. நம்மளுடைய வேலை நம்ம எதற்காக ஜெபிக்க தேவையில்லை, போய் மன்றாட தேவையில்லை, கெஞ்ச தேவையில்லை. ஆவியானவர்
நீங்க கிரியை செய்யுங்க. நீங்க பார்த்துக்கொள்ள எனக்காக நீங்க வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நீங்க ஜெபிக்கிறவரா இருக்கிறீரே, அப்ப என்னுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர். என் சபைக்கு தேவையானதை நீ நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர். எங்க குடும்பத்துக்கு தேவையானதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர் என்று நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஆண்டவர் செய்து முடிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே அங்கே கர்த்தரே ஆவியானவர். அப்ப எங்கெல்லாம் அவருடைய ஆவியை நீங்க கொண்டு போறீங்களோ, எங்கெல்லாம் அவருடைய அபிஷேகத்தை நீ கொண்டு போறீங்களோ, யாருக்கெல்லாம் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ண போறீங்களோ, யாருடைய வீட்டுலாம் நீங்க பிரவேசிக்க போறீங்களோ, யாருடைய நிலத்திலாம் நீ கால் வைக்க போறீங்களோ, நீ யாருடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவங்களுக்கு பலவீனத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்களோ, அங்க ஆவியானவர் இறங்கி வந்து அங்க அவர் விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு. கரங்களை நன்றி செலுத்துவோமா. இந்த ஆண்டு நீங்க ஆவியானவர் முன்னிறுத்தி நடத்தும் போது அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்லவராக. இதே 1 கொரிந்தியர் 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனாலும் ஆவியானவர். சொல்லுங்க, வரங்களில் ஆனா யார் ஒருவர்? சொல்லுங்க. அப்போ வரங்கள்ல வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு வேணுமா, இல்ல ஆவியானவர் வேணுமா? சொல்லுங்க. 9 வரங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 9 வரங்கள் கிரியை செய்யணும் ஜெபம் பண்ணிருக்கோம். அந்த 9 வரங்களை ஆப்ரேட் பண்றது ஒருத்தர் தான். யாருங்க? ஆவியானவர். வரங்களில் வித்தியாசம் உண்டு, செய்கைகளில் வித்தியாசம் உண்டு, நடத்தையில வித்தியாசம் உண்டு, அற்புதத்தில் வித்தியாசம் உண்டு. ஒருத்தர் கையை தொட்டு சுகமாக்குவாரு, ஒருத்தருக்கு மண்ணை குழப்பி சுகமாக்குவாரு, ஒருத்தருக்கு உடனே செய்வாரு, இந்த விதமா ஒருத்தருக்கு அற்புதம் செய்வாரு, அந்த விதமா ஒருத்தருக்கு அற்புதம் செய்வாரு, ஒருத்தர் போய் பெதஸ்தா குளத்துல தேடி போய் அற்புதம் செய்வாரு, ஒருத்தர் கூரையை பிரிச்சு உள்ள இறக்குற வரைக்கும் பேசாம உட்கார்ந்து அற்புதம் செய்வாரு. அவருடைய அற்புதம் வித்தியாசமானதா, அவருடைய அதிசயம் வித்தியாசமானதா. பொறுமையா இருக்க வேண்டியதுல பொறுமையா இருப்பாரு, அவசரப்பட வேண்டியது அவசரப்படுவாரு. நம்ம ஒரு விஷயம் அவசரப்படுத்துவோம், உடனே கூரையை பிடிச்சு இறக்கணும் அவசரப்படுத்துவோம். அப்ப அவர் பொறுமையா இருப்பாரு. நம்ம 36 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை பெதஸ்தா குளத்துல படுத்திருப்போம், அங்க உடனே வந்து அற்புதம் செய்வாரு. நீங்கள் நினைக்கிறபடி அவர் நினைக்கிறவர்கள பிரியமானவர்களே, அவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதன் காலத்தில் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக இந்த ஆண்டு வந்து செய்வேன் என்று சொல்றார். என்று சொல்லுவோமா? அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனா கிரியை செய்கிற நான் ஒருவர் மாத்திரம் தான். ஒவ்வொருவருக்கும் நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு ஒரு விதத்தில் அற்புதம் செய்வாரு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா அற்புதம் செய்வாரு, சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா அற்புதம் செய்வாரு. நீங்க சரி உங்களுக்கு செஞ்சதே எனக்கு ஆண்டவர் அப்படியே செய்தான்னு யாருமே இந்த ஆண்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அற்புதமும் கிரகிக்க கூடாத அற்புதமா நடக்கு, ஒவ்வொரு அற்புதம் வித்தியாசமான அற்புதமா நடக்கு. அவர் நினைச்சாருன்னா கூரையை பிரிக்கிறதுக்கு முன்பதாகவே கூரை வேஸ்ட் ஆயிரு, நானே வெளியே வந்து அற்புதம் செய்யறேன்னு சொல்லி திமிர்வாதக்கான கூரையை பிரிக்கிறதுக்கு முன்பதாக வெளியே வந்து அற்புதம் செய்திருக்கலாம். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்தவனுக்கு வார்த்தையின் மூலமே அற்புதம் சொல்லி இருக்கலாம். இல்ல அங்க போய் நீ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வந்து அற்புதம் செய்திருக்கலாம். 100 வீட்டுக்கு வார்த்தையை சொன்னா போதும் என்று சொல்லி அவர் நடந்து போறாரு. ஆனா அந்த ஒரு வித்தியாசமான அற்புதம், நீங்க வார்த்தையை மட்டும் அனுப்புனா போது அங்க அற்புதம் நடக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வித்தியாசமாக பண்ணாரு. அவர் வித்தியாசம் உள்ளவர். அதனாலதான் வரங்களில் வித்தியாசம் உண்டு, அவர் செய்கைகள் வித்தியாசம் உண்டு, ஆனா செய்கிறவர் ஒருத்தர் தான். கரங்களை நடி சொல்லுதோமா? செய்கிறவர் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா பக்கத்துல சொல்லுங்க, செய்கிறவரே எனக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் செய்கிறது பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1:1 3 வாசிப்போம். எல்லாரும் முதல்ல பைபிள் எடுத்தோன்னே வாசிக்கிற ஒரே வசனம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கொடுவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென், ஆமென். பூமி ஒழுங்கின்மையுமா இருந்தது, வெறுமையுமா இருந்தது, இருள் பூமியை சூழ்ந்திருந்தது. ஆனா ஆவியானவர் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாரு?
உலாவி கொண்டு இருந்தார். அப்போ உலாவி கொண்டு இருக்கிறவர் என்னதான் இருந்திருப்பாரு? சந்தோஷமா தான் உலாவி கொண்டு இருந்தார். அது வரைக்கும் பூமி இருளாக தான் இருந்துச்சு, பூமி ஒருங்கின்மையுமா தான் இருந்துச்சு, பூமி வெறுமையுமா தான் இருந்துச்சு, ஒன்றுமில்லாம தான் இருந்துச்சு. அங்க ஆவியான உலாவி கொண்டிருந்தாரு. ஆனா ஆவியான உலாவி கொண்டிருந்து பார்த்துட்டு அவருக்கு அது நிம்மதியா இல்லை. இங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது, இங்க வானம் உண்டாக கடவது, இங்க பூமி உண்டாக கடவது, இங்க விஷஜந்துகள் உண்டாக கடவது, இங்க மிருகங்கள் உண்டாக கடவது, இந்த மனுஷன்கள் உண்டாக கடவது, இந்த மனுஷர்கள் இந்த பூமியை ஆள கடவர்கள் என்று சொல்லி தேவன் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்தார். இதுதான உண்மை? சொல்லுங்க. அவர் ஜலத்தின் மேல் என்ன பண்ணி கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தாரு. அசைவாடி கொண்டிருக்கும் போது இருள் பூமி என்ன ஆயிடுச்சு? சுற்றி இருந்தது. அப்ப அசைவாடி கொண்டிருந்தவர் சந்தோஷமா தான் என்ன இருந்தாரு. ஆனா அதை அவர் விரும்பல. அவர் என்ன நினைக்கணும்? மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்து இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் உலக கவலைகள் சூழ்ந்து இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் சூழ்ந்து இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறது. அங்கேயும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிறது இந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரு. ஆனா நம்ம வெளிச்சமா மாற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? பூமி ஒப்பு கொடுத்துச்சு. இருள் வெளிச்சமா ஆகக்கூடாது சொல்லும் போது பூமி ஓகே ஆண்டவரேன்னு சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாயிருச்சு. பூமி தேவாதி தேவன் சொன்ன எல்லா காரியத்திற்கு பூமி சப்போர்ட் பண்ணுச்சு. பூமி நீங்க சொல்லுவது எதுனாலும் சரி ஆண்டவரே, இந்த பூமிக்குள்ள நீங்க என்ன வேணாலும் கிரியை செய்யுங்க, என்ன வேணா உருவாக்குங்க, யாரை வேணா வாழ வைங்க, அதை நான் தாங்கி கொள்கிறேன் என்ற எண்ணத்தை பூமி உருவாக்கிடுச்சு. தேவாதி தேவன் சொல்வதற்கு பூமி கீழ்ப்படிந்தது. ஆனா நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோமா? அபிஷேகத்தை உள்ள வாங்கி கொண்டு அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு காரியம், அந்த ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறாரு. அந்த ஆவியானவர் உள்ள வந்து அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. அந்த ஆவியானவர் உள்ள வந்து அதிசயம் செய்ய விரும்புகிறாரு. தாழ்த்தப்பட்டவர்களை தூக்கிவிட விரும்புகிறாரு, தாழ்த்தப்பட்டவர்களை எழுப்பிவிட விரும்புகிறாரு, குருடரை கண்ணை திறக்க விரும்புகிறாரு. ஆனா நம்ம பார்த்து கவலைப்படாதீங்க பிரதர், இந்த சபைக்கு போங்க, தேவன் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க பிரதர், இந்த சபைக்கு வாங்க, உங்க கிட்ட இருக்க விசுவாசம் எங்கே? உங்க கிட்ட தேவன் கொடுத்த அபிஷேகம் எங்கே? உங்களுக்கு தேவ ஆவியானவர் எங்கே? 2025 பார்த்து சொல்லுங்க, என் மேல் தேவ அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு நாள் தான் அற்புதம் செய்ய முடியாமல், எவ்வளவு நாள் தான் விசுவாசத்தை ஒழித்து வைத்துக் கொண்டு பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருப்பீங்க? எவ்வளவு நாள் பயந்து பயந்து நீங்களே சாப்பிட்டு வாழ்ந்து விட நினைக்கிறீங்க? தேவன் அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை பிரியமானவர்களே, அதற்காக உங்களை உருவாக்கவில்லை பிரியமானவர்களே. தேவன் உங்களை கொண்டு உங்கள் கைகளினாலே அற்புதம் செய்ய முடியாதா? தேவ ஆவியானவர் என் தலைமையில் இறங்கியிருக்கார். பார்த்து சொல்லுங்க, என் தலைமையில் பிதாவாக தேவன் இறங்குறது காரணம், என்னை கொண்டு தேவன் தாண்டி ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என் குடும்பத்தை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய மாற்ற போறாரு. என் குடும்பத்தை வல்லமையுள்ள குடும்பமாய் மாற்ற போறாரு. என் குடும்பத்தை எழுத்து நிறுத்த போறாரு. இந்த பூமி சப்போர்ட் பண்ணலைனா, பூமி தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியலைனா என்ன நடந்திருக்காது சொல்லுங்க? ஏதேன் தோட்டம், மனுஷர்கள், ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பட்சிகள், வாயில்லாத ஜீவன்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு உடனே என்ன ஆகுது? கீழ்ப்படியுது. அவருடைய சாயலை உருவாக்க நம்ம மாத்திரம் என்ன மாட்டேங்கிறோம். ஆனால் அவர் யாரை அதிகமாக விரும்புகிறாருன்னா நம்மளை தான் விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாத்தையும் ஆள்வதற்காக அவர் யாரை விரும்புகிறாரு? நம்மளை தான். எழுதப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். அப்ப இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. அவர் இருளை வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்று தான் விரும்பினாரு. இருள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது பிரியமான, இருள் இருக்கணும். ஒரு நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருள் இருக்கணும். மீதி நேரம் என்னதான் இருக்கணும்? வெளிச்சம் தான் இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் வெளிச்சத்தை போல இருக்கிறாரு. ஆவியானவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உங்களை மங்கி எறிய வைக்கிற தேவன் அல்ல, உங்களை கீழே உட்கார வைக்கிற தேவன் அல்ல. அவர் பார்க்கிறார் இங்க ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமை என்ன நான் மாற்றணும். இங்க ஒரு பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தை என்ன பண்ணணும்? மாற்றணும். அதுக்கு என்ன சொல்றாரு? சொன்னது இருளை வெளிச்சமா மாத்தினார். பக்கத்தில் சொல்லுங்க, இருளை. அவர் சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். எடுத்தோடனே மனுஷனை உருவாக்கி இருக்கலாம்.
எடுத்தோடனே அதை உருவாக்கிருக்கலாம், ஏதோ காரியத்தை உருவாக்கிடலாம். அது இல்லை. ஃபர்ஸ்ட் என் உள்ளத்தில் இருக்கிற இருள அவர் வெளிச்சமாக்க விரும்புகிறாரு. என் மனசில் இருக்க காயத்தை அவர் ஃபர்ஸ்ட் ஆற்ற விரும்புகிறாரு. ஃபர்ஸ்ட் என் உடலுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை, இருள, போராட்டத்தை எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் அவர் என்னத்தை மாற்ற விரும்புகிறாரு? வெளிச்சமாய் மாற்றணும். ஏன்னா வெளிச்சத்தில் இருந்தால் தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் உங்களுக்குள்ள வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடனை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் சுற்றி இருக்க நெருக்கங்களை மாற்றுவார், உங்களுக்கு விரோதம் உருவாக்கக்கூடிய எல்லா ஆயத்தையும் முதலாவதாக என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. காரணத்தை நின்று சொல்லுதோம், அவர் எனக்குள்ள இருந்தாருன்னா இந்த ஆண்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வந்துட்டாருனவே இருள் என்ன பண்ணக்கூடாது? இருளுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடுகிற எல்லாமே இருள் தான். அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆண்டு மாற்றி உங்களை உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம வாழ்க்கைகளை வரணும் பிரியமானவர்களே. 24 மணி நேரம் நம்ம மேலே தங்கியிருக்குன்னு நீங்கள் பிரயாசப்படுங்க. அவரோட நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆவியானவர் ஒருவர் தான், பரிசுத்தாவின் ஒருவர் தான். உள்ள வந்துட்டாருன்னா நீங்கள் பேசுகிற, நடக்கிறது, பார்க்கறது எல்லாமே வித்தியாசமாக மாற்றப்படும். கண்கள் வித்தியாசமாக, ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தர் ஆழத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஒவ்வொரு வசனத்தினுடைய அன்பை கற்றுக் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்து பூமியில எப்படிலாம் நடந்தார், எப்படிலாம் பேசினார், யார்கிட்ட எப்படி பேசினார், எங்க ஒதுங்கி போனார், யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணார், யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணல, ஏன் இந்த அற்புதத்தை இப்படி செய்தார், ஏன் அந்த அற்புதத்தை அப்படி செய்தார்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவர் வியாக்கியானம் பண்ணி போதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லியிருப்போம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தானே எல்லாம் சரியாக கடவாதான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஒரே நிமிஷத்தில் எல்லாமே சரியாக இருந்திருக்கும். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான அற்புதம் நடந்திருக்கும். தேவன் எல்லாத்தையும் ஒரே விதமாக பார்க்கிறவர் அல்ல. ஒவ்வொருடைய தாளந்துக்கும், ஒவ்வொருடைய கிருபைக்கும், ஒவ்வொருடைய அர்ப்பணிப்புக்கும், ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கும் தகுந்த மாதிரி அவர் கிரியை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் மேலோங்கி இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியங்களை மேலோங்கி பண்ணுகிறவர் இருக்கிறாரு. இன்னொருத்தருடைய விசுவாசம் அதை விட மேல இருந்துச்சுன்னா அவங்க விசுவாசத்தின் படி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. தேவன் விரும்புவது ஒரே ஒரு காரியம், நீ என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை வர விடுவீங்களா? அப்படி வரவிட்டு தேவன் மேல் விசுவாசம் இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் அவர் மாற்றி உங்களை அழகு பார்க்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மளை அழகு பார்க்க தான் விரும்புகிற தேவன். இருள் நம்முடைய வாழ்க்கையில இருளை அவர் ஃபர்ஸ்ட் வெளிச்சமாக்க விரும்புகிறார். நம்மள அறியாமல் அநேக இருள் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கோம். ஒழுங்கின்மே நம்மளுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. பூமி ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து பார்த்தோன்னா உருண்டை விடவில் அழகா இருக்குது. எல்லா கோள்களையும் எடுத்து பார்த்தோன்னா பூமி அப்படியே பார்க்க ப்ளூ கலர்ல என்ன ஆகுது? விஞ்ஞானிகள் எடுத்து அனுப்புறாங்க. அவ்வளோ அழகா இருந்ததையும் தேவன் வெறுமையை பார்த்தாரு. வெளித்தோற்றம் அழகா இருக்கிறது, வெளித்தோற்றம் அருமையா இருக்குது, வெளித்தோற்றம் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அதற்குள்ள என்ன இருந்தது? இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, தேவன் விரும்பாத காரியங்கள் இருந்துச்சு. அது எல்லாவற்றையும் ஆவியானவர் வந்து சரி செய்கிறாரு. எல்லாவற்றையும் இந்த ஆவியானவர் எல்லா ஒழுங்கின்மையுமா மாற்ற, எல்லா ஒழுங்கற்றதாக மாற்றுகிறாரு. மனுஷன் அதை அனுபவிக்க தகுந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை அவரை மாற்றி 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 சப்பனிட்டு இன்று நம்மளுடைய அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமிக்கு நம்மளை வைத்திருக்கிறாரு. ஆளும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொடுக்க நன்றி செலுத்தோமா? ஆதாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, ஆதாமுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்து இந்த பூமியை ஆள கடவர்கள் என்று சொல்லி நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் நம்ம விசுவாசத்தில் பலவீனப்பட்டது. நம்மளால் முடியுமா? இந்த ஆண்டு நம்மளால் இந்த கடனை கட்டிட முடியுமா? இந்த மாதம் நம்மளால் ஓடிட முடியுமா? இந்த மாதம் நமக்கு, இந்த வாரம் நமக்கு தேவையான வருமானம் வந்துடுமா? இந்த மாதம் எப்படி நடந்துருவோன்னு சொல்லி பலவீனப்பட்டு நம்மளுடைய ஆவியவே நம்ம சோர பண்ணி, ஆவியானவர் மூலையில் என்ன பண்ணியிருக்கோம்? உட்கார பண்ண சோர்ந்து போகாதீங்க. அவர் நடத்துவேன்னு சொன்னார்னா இந்த ஆண்டு உங்களை நடத்துவார். கணத்தை நடி சொல்லுதோமா? அவர் தாங்குவேன்னு சொன்னார்னா இந்த ஆண்டு தாங்காமல் உங்களை விடுகிறவர் அல்ல, தாங்கி தான் உங்களை நடத்துவார். கணத்தை நடி சொல்லுதோமா? நீங்கள் விசுவாசிங்க, அவரை நம்புங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்கு அற்புதம் செய்வாரு. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஒருவனை என்னை சேதப்படுத்த முடியாது. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஒருவன் என்னை தொட முடியாது, ஒருவனை என்னுடைய இமையை கூட தொட முடியாது. தேவனின் பட்சத்தில் இருந்து அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்தால் போது அவர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் வாசிங்க, அந்நாள்
சத்தமா வசிங்க. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல், சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு முன்னாடி, ஓகே, தாவீதின் மேல் வந்து, அதே 14 வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு 2 பேர் யாருங்க? சவுல் யாருடைய பிள்ளை? தாவீது யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், சவுலோ ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. 2 பேர்த்துல ஒரே நேரத்தில் நடக்குது. சவுல் எங்கேயோ இருக்கிறாரு, ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் வந்து இங்க அபிஷேகம் பண்றாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு இருக்கிற போட்டி என்னன்னா, தேவனுடைய எண்ணம் தாவீதை கொண்டு போய் ராஜாவாக உட்கார பண்ண. அந்த ராஜாக்கு தாங்க அந்த அபிஷேகம், அந்த ராஜாக்கு தாங்க அந்த ஆவியானவர் தான் ராஜ்யபாரம் பண்ண முடியும். இப்ப ராஜ்யபாரத்தின் அபிஷேகத்தை தாவீது மேல் வச்ச உடனே அடுத்து ஆல்ரெடி ஒருத்தர் ராஜ்யபாரம் பண்ணுவதுக்கு இருந்த அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்து, அந்த ராஜாவினுடைய அபிஷேகத்தை எடுத்து, அந்த ராஜாவுக்குள்ள இந்த ஆவியானவர் எங்க வந்து உட்கார்ந்துட்டாருன்னா தாவீதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு. எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர். இப்போ சவுல் மேலேயும் ஆவியானவர் இறங்கி வந்தாரு. ஆவி இறங்கி வந்துச்சு. எப்ப இறங்கி வந்துச்சு? அவன் ராஜாவா ஆகும்போது ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கி சவுல் மேல வந்தாரு. ஆனா சவுலை விட்டு ஆவியானவர் என்ன பண்ணாரு? வெளியேறி. ஆனா தாவீது கூட எவ்வளவோ மேடு, எவ்வளவோ பள்ளம், எவ்வளவோ கொலை, எவ்வளவோ கொள்ளை, எவ்வளவோ பிரச்சனை. ஆனா தாவீதை விட்டு ஏன்னா தாவீதோட உறவும் ஆவியனோட உறவும் எப்படி இருந்துச்சு? ஒரே சீர்பொருந்திருந்துச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய உறவும் ஆவியனுடைய உறவும் சீர்பொருந்திருந்துச்சுன்னா இடையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களை தாங்கி தூக்கிறவர் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணி ஒவ்வொரு தடவையும் தாவீது விழுந்து போகும்போதும் அவரே வழக்காடி, அவரே தாவீதுக்காக ஜெபம் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? தூக்கி ராஜாவாக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ள வருகிற முன்பதாக வரைக்கும் தாவீதுக்கு வனாந்தரம், தாவீதோட வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆடுகள் மேய்க்கிற வாழ்க்கை, அண்ணனால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தன் தாயினால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கே வர முடியாத அளவுக்கு வனாந்தரத்தில் அலையவிடப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு ஆவியானவர் தாவீது மேல் தங்கினதுக்கு அப்புறம் தாவீது வனாந்தரத்துக்கு ஆடு மேய்க்க போனா, ஆனா ஆவியானவர் சும்மா விடல. சவுலை விட்டு ஆவி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ஆவியானவர் போய் ஆடு மேய்க்க விரும்பல. அந்த ஆவியானவர் தாவீது எப்படியாவது ராஜாவை உட்கார பண்ண வேண்டும் என்று அவர் பின்னாடி இந்த கிரியை செய்ய ஆரம்பிச்சார். நன்றி செலுத்துமா? ஆவியானவர் தான் கோலியத்தை வர வச்சு கோலியத்தை தலையை வீழ்த்த பண்ணாரு. ஆவியானவர் கிரியை செய்தனால தான் தாவீது செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் உண்டானது. தாவீது சொல்றான், இஸ்ரவேலை தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், இவன் யார்? இந்த மனுஷபலத்தில் நின்று கொண்டிருக்கிறான். எனக்குள் இருக்கிறது ஆவியானவர். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் யார்? சவுல் கொடுக்கிறாரு கேடயம், பட்டயம், எது எனக்கு வேண்டாம். என் கூட இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள பெரியவனா இருக்கிறாரு. எனக்கு எப்பொழுது இருக்கிற அந்த 5 கல் எனக்கு போது. அந்த கூழாங்கல்ல வச்சு ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவரே தேவன் மீது நிரூபிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா சவுலோ ராணுவ வீரர்களையும் பட்டயத்தையும் நம்பி இருந்தான். ஏன்னா ஆவியானவர் உள்ள இல்ல. ஆவியானவர் எங்க போயிட்டாரு? இங்க இருக்கிற ஆவியானவர் ஷிஃப்டா எங்க போயிட்டாரு? தாவீதுக்குள்ள போயிட்டாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு வனாந்திரம் தான். அதுக்கு முன்பதாக இயேசு பிதாவாகிய தேவனோட அவன் ஆடி பாடி துதிச்சு கொண்டிருந்தான். ஆவியானவர் அப்ப கூட இல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஆவியானவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. தாவீது கூடவே இருந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து கிரியை செய்யறாரு. அடுத்த வசனமே சவுலை விட்டு ஆவி வெளியே போச்சு. அடுத்த நிமிஷமே தாவீது எங்க வந்துட்டாரு? ஆடு மேய்க்கதை விட்டுட்டு சவுலுடைய வீட்டுக்கு வந்து வீணையை வாசிக்கிறவனா இருந்தான். அதுக்கப்புறம் போக்கடம் அப்படியே வந்து ராணுவத்துக்குள்ள வர ஆரம்பிச்சான். சவுலுக்கு சாப்பாடு கொடுக்க வர ஆரம்பிச்சான். சவுலுக்கு வீணை வாசிக்க ஆரம்பிச்சான். அப்படியே தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்பதாக வரைக்கும் அவர் சவுலை பார்த்ததில்லை. அதுக்கு முன்பதாக வரைக்கும் சகோதரருக்கு சாப்பாடு கொண்டு வந்ததில்லை. அதற்கு அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் வனாந்தரம்.
அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வனாந்திருந்தான். ஏன்னா சகோதரர் சொல்றாங்க, அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தை விட்டு வந்தா என்று சொல்றாங்க. அப்பவும் வனாந்திருந்தான். ஆனா உள்ள இருந்த ஆவியானவர் சும்மா இல்ல, சவுலை விட்டு ஒரு தடவை ஏவுறாரு, அடுத்து கோலியத்தை விட்டு ஏவுறாரு. அப்படியே கொண்டு வந்து ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கை ஜெயமாக மாற்றப்படுது. காரணம் ரெண்டு சொல்லுத்தோமா, இப்போ நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை 2024 பலவீனமா இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு ஆவியானவர் உள்ள விடுங்க, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எதிராளியா இருக்கிறவனுக்கு பலவீனம் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து அற்புதம் செய்யும்படியாக, நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் செய்யும்படியாக இந்த ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசிகளை கரங்களை தட்டி, நீ எந்த இடத்தெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, நீ எந்த இடத்தெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ, அதே தாவீது சகோதரர் முன்பதாக வெட்கப்பட்டவ, அதே தாவீது தகப்பன் முன்பதாக வெட்கப்பட்டவ, அதே தாவீது அந்த ஜனங்கள் முன்பதாக வெட்கப்பட்டவ, ஏதோ ஒரு சில ஆடுகளை வைத்துக் கொண்டு அவன் ஆடுகளை மேய்த்து கண்ணீர் வடித்து இரவும் பகலும் கண்ணீர் வடித்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு அபிஷேகம் என்கிற ஒரே ஒரு ஆவியானவர் தாவீதுக்குள்ள வந்து அவனை ராஜாவாக மாற்ற முடியும்னா, அவன் பலமுள்ளவனாக மாற்ற முடியும்னா, ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கான அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும்னா, உங்களுக்கும் எனக்கு அவர் கொடுக்க எம்மாத்திரம் பிரியமானவர்களே. தாவீதுக்கு அவர் ரத்தம் சிந்தவில்லை, உனக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்காரு. தாவீதுக்கு அவர் எந்த காரியத்தை செய்யல, ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்தாரு. ஆவியானவர் தாவீதோடு எப்பொழுது இருந்தாரு. அதே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாக மாற்றப்பட்டு, அந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் எல்லாரும் சேர்ந்து நமக்குள்ள இருக்கிறபடினால நம்ம விசேஷித்தமானவர்கள். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவேதின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2025 பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான்லாம் எதுக்கு யோசிக்கல? யோவான்லாம் விபச்சாரக்காரியே, தேவனுடைய கோபத்துக்கு ஆளா இருக்கிறீங்களா? ஏன் அப்படி பேசுறேன்? ஆவியானவர் கூட இருக்கிறாரு, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பவுல் யாருக்கு கல்லெறிஞ்சு தூக்கி போடுறாங்க, செத்தவனை போல தூக்கி ரோட்ல போடுறாங்க, அடுத்த நிமிஷம் எடுத்து என்ன பண்ணிட்டு போறாரு, எந்திரிச்சு நடந்து போறாரு. விரியம்பாம்பு வந்து கடிக்குது, எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் விரியமாவை தூக்கி போட்டு என்ன பண்றாரு, நடந்து போறாரு. ஏன் அதெல்லாம் வந்துச்சு? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. பக்கத்துல சொல்லுங்க, விரியமாவே கடிச்சாலும் ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த பிசாசு உங்களை தொட்டாலும் இந்த ஆண்டு ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு கண்ணி வைத்தாலும் ஒன்றும் உங்களை இந்த ஆண்டு சேதப்படுத்த முடியாது. ஏனடா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் செங்கல் இரண்டாக பிளந்தவர், எனக்குள்ள இருக்கிற யோர்தானை இரண்டாக பிளந்தவர், எனக்குள்ள இருக்கிறவர் அந்த சிலுவையின் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேர்பட்ட ஆவியை நம்ம கூட வச்சிருக்கிறோம். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை, அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்தனம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் நல்ல பிரியமானவர்களே. அவங்க வாழ்க்கையில சொல்றாரு, இந்த ஆண்டு நான் உன் கூட இருக்க போகிறேன், ஆவியானவரையும் கூட இருக்க போறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒருங்கின்மையும் இருளையும் பலவீனத்தையும் போராட்டத்தையும் பயத்தையும் ஃபஸ்ட்டு ஆவியானவரே எனக்குள்ள வந்து சீர் செய்யுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே தூங்கி கொண்டு இருந்தீங்க, இவ்வளோ நாள் என்னோடக்குள்ள என்ன பண்ணீங்க, ஒருங்கின்மையாக இருந்துச்சு, இருளாக இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டு தான் இருந்தார், அசைவாடி கொண்டு தான் இருந்தார். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அதை மாற்றும்போது தான் ஜனங்களை கர்த்தர் உண்டு பண்ணார். இப்போ சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒருங்கின்மை இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் இருள் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு உங்களை ஓரத்தில் அசைவாடப்பட்டிருக்கலாம் ராஜா, நீங்கள் அசைவாடாதீங்க, எனக்குள்ள கிரியை செய்யுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன். பூமி எப்படி ஒப்பு கொடுச்சோ அதே போல் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. நீங்கள் என்ன சித்தமாக இருக்கீங்களோ செய்யுங்க. பற்பல பாசைகள் பேசலாம், பற்பல அற்புதம் அடையாளம் நடக்கலாம், ஆனால் ஆவியானவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் இருந்து அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ என்றான். யார் இது? யோசேப்பு. பார்வோன் கேட்கிறாரு தம் ஊழியக்காரரை. அப்போ பார்வோன் கடையில் எப்படி இருக்கிறாங்க ஊழியக்காரங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க, பணிவிடைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மந்திரம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, குறி சொல்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர் கேட்கிறாரு, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ?
அப்ப தேவ ஆவியானவர் யோசேப்புக்குள்ள இருக்கிறதே பார்வோன் அறிந்து கொண்டான். கரெக்டாக 2 சொல்லுத்தோம். நல்ல வேளையில அவன் சிறையில தான் இருந்தார் யோசேப்பு, கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார் யோசேப்பு. யோசேப்பு மேல அபாண்ட பழி சொன்னனால தான் எங்க இருந்தாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்தாரு. ஆனாலும் பார்வோனுக்கு தேவன் விடுத்த சொப்பனத்தை யாரை கொண்டு விளக்கினாரு? யோசேப்பை கொண்டு விளக்கி அந்த ஊழியக்காரங்கள்லாம் சொல்றாங்க, எந்த ஊழியக்காரங்க சொல்ற எதுக்குமே அது கரெக்டா வரல. ஆனா யோசேப்பை கொண்டு 7 வருடங்கள் ஆசீர்வாதம், 7 வருடங்கள் பஞ்சம் வரும். அதற்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் உங்களோட சொப்பனம் சொன்ன உடனே பார்வன் அடுத்து கேட்கிறார், நம்ம ஊழியக்காரில் தேவ ஆவியை பெற்றவன் யாராவது இருக்கிறானா? இத்தனை ஊழியக்காரர்கள் வைத்திருக்கமே, ஒருவன் இருக்கிறானா? இல்ல, இவன் தான் அந்த ஊழியக்காரன். தேவ ஆவியை பெற்றவன், தேவ அபிஷேகத்தை பெற்றவன். தூக்குவன ராஜாவை உட்காரவை, இவன் அதிகாரியை உட்காரவை, இவன் ஞானத்தை காட்டில வேற எந்த ஊழியக்காரையும் பக்கத்துல நிகரே இல்லை. இந்த அபிஷேகத்தை காட்டில பக்கத்துல எவனுமே நிகர இல்லை. எவனால் இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண முடியவில்லை. வியாக்கியானம் பண்ண யார் இருக்கணும்னா தேவ அபிஷேகம் பெற்றவன் தான் இருக்கணும். தேவ ஆவியான பெற்றவனால மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண முடியும்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பார்வோனுக்கு. எதிராளியா இருக்க பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பார்வோனுக்கே தெரியுது உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ ஆவியானவர்னு. நம்ம சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னா. இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது எட்டி பார்ப்பாரு. மீதி என்ன உலகத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணிடுவாரு? உள்ள போய் ஆழத்துல இயேசு கிறிஸ்து கப்பலில் போய் என்ன பண்ணாரு? உலக காரியங்களை பேதிருவங்களாம் பேசி கொண்டு இருக்கும்போது இயேசு எங்க இருந்தாரு சொல்லுங்க? கப்பல் நித்திரையா இருந்தார். பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கு நித்திரையா இருந்தான்னு. நீங்கள் உங்கள் உலக காரியங்களை பேசிங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். அவர் தூங்குனார்னா கப்பல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? உங்கள் வாழ்க்கையில் ஆட்டம் காணுதுன்னா நீ ஆவியானவர் சில இடத்துல வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க, இயேசு வேணாமல் இருக்கிறீங்க, வெளிப்படுத்தாமல். ஆனால் யோசேப்பு சிறைச்சாலையிலையும் தேவ ஆவியானவர் கூடவே இருந்தார். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இயேசு பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். கண்ணீர் வடிக்கும் போது பிதாவாகிய தேவன் கூடவே இருந்தார். கூடவே யோசேப்பை வைத்திருந்தபடினால தான் பார்வோன்னு சொல்றாரு, ஊழியக்காரர் எல்லாத்தையும் கூட்டு வச்சு இவனை போல தேவ ஆவியை பெற்றவன் யாராவது இருக்கிறானா? யாராவது இருக்கிறானா? யாருமே இல்லையா? இவன் மட்டும்தானா? தூக்கி ஒன்று அதிகாரியை உட்கார வைப்பா. இந்த ஆண்டு கத்தர் உங்களுக்கு செய்வாரு. யார் இருக்கிறா? உங்களை தான் கத்தர் அதிகாரியை உட்கார பண்ண போறாரு. இந்த ஆண்டு உங்களை தான் மேன்மையா வைக்க போறாரு. தேவ சொப்பனத்தை விடுவிக்க ஆவியானவர்களை மாத்திரம்தான் கூடும். வேற யாராலையும் சொப்பனத்தை விடுவிக்க முடியாது. வரங்கள் அநேகம் உண்டு, அற்புதங்கள் அநேகம் உண்டு. ஆனா சொப்பனத்தை விடுவிக்கிறவர் யாரு? ஆவியானவர் ஒருவரே. அந்த ஒருவர் நமக்குள்ள இருக்க போறாரு. இந்த ஆண்டு அந்த ஒருவர் நம்மளை நடத்த போறாரு. அந்த ஒருவர் நம்மளை நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா கிதியோன் பயந்த சுபாவம் உள்ளவன். மீதியானவர்கள் மேற்கொள்ளும் போது பயந்து ஒளிகிறவன். ஆனா கிதியோனுக்குள்ள தேவ ஆவியானவர் கடந்து வந்த 34ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். இறங்கினதுக்கு அப்புறம் ஈஸியா ஜனங்களை கூட்டிட்டு போய் கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம்னு சொல்லும்போது தேவன் எல்லா காரியங்களையும் கிதியோனுக்காக வீழ்த்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிதியோனுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்தனால தான் அவனுக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறினது. பக்கத்தில் சொல்லுங்க, அவனுக்குள்ள மீதியானவர்களை பார்த்து அவ்வளோ பயம். இரவுல போய் போரடித்து கொண்டு இருக்கிறான். பகல் அடிச்ச மீதியானவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிருவாங்க. அது பைபிளில் வேதாகமத்தில் சொல்றாங்க. யூத பண்டிதர்கள் திராட்சை ஆலயம், அது திராட்சை தொட்டிக்குள்ளே போய் என்ன பண்ணுவாங்க? கோதுமை அடிப்பாங்க. அப்போ தான் சவுண்டு வராது. திராட்சை ஆலயம் மிதிச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? மேலே அது தோலில் இருக்கும்போது அங்கே அடித்தா தான் சவுண்டு வராதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு? கிதியோன் போய் அங்கே அடிச்சிருக்கிறாரு. தரையில் அடித்தா கூட சவுண்டு கேட்கணும். அவ்வளோ பயம் உள்ள கிதியோன் மேலே ஆவியானவர் இறங்கி வந்தார். மீதியானவர்களை வீழ்த்திப்படுகிற பலத்தை கர்த்தர் கிதியோனுக்கு பக்கத்தில் சொல்லுங்க. நீ எவ்வளோ பயம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலவீனாக இருந்தாலும் சரி, ஆவியானவர்களை வந்துட்டானா நீ தான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்துக்கு மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா எலியாவை பற்றி எழுதப்படுகிறது. எலியா ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்த வர்றாரு. வெளிப்படுத்த வரும்போது ஒபதியா சொல்றாரு, நீங்க கண்டிப்பா ஆகாபுக்கு உங்களை வெளிப்படுத்துவீங்களா? ஆவியானவர் உங்களை அங்கே தூக்கிட்டு போயிடுவாரு, ஆவியானவர் எங்கே தூக்கிட்டு போயிடுவாரு, ஆவியானவர் உங்களை எங்கே கொண்டு போவார்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது எலியா சொல்லுவார், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ இப்போ என்ன பண்ணு, ஆகாப்கிட்ட போய் சொல்லு, நான் ஆகாப்ப என்ன பண்ணுவேன். அப்போ ஒபதியாவுக்கு தெரியுது ஆவியானவர் வந்துட்டாருன்னா சடனாக அவங்க எங்கே தூக்கிட்டு போயிடுவார்,
எங்கேயாவது தூக்கிட்டு போய் மறைச்சிடுவாரு. நான் போயிட்டு இங்கே தான் இருக்கிறான்னு போய் நான் போய் ஆகாப்ட சொல்லுவேன். அவர் வந்து தேடி பார்ப்பாரு, அங்கே என்ன பண்ண மாட்டீங்க இருக்க. அப்போ ஒரு உபதியாக்கு தெரிஞ்சிருக்கு, ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா என்ன காரியம் வேணா செய்வார்னு. பழைய ஏற்பாட்டில் உபதியாக்கு தெரிஞ்சிருக்கு பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் படிச்ச நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆவியானவர் உள்ள வந்தான்னு அற்புதம் செய்வார், ஆவியானவர் உள்ள வந்து அதிசயம் செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆகாப் கடையில் வேலை செய்த உபதியாக்கு தெரிஞ்சிருக்கு, எலியா மேலே இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். நம்ம இங்கே இருக்கிறான்னு போய் சொல்லிட்டு ஜனங்களை ஆகாப்பை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார், ரதத்துக்கு முன்னாடி ஓடிடுவார், இல்லை மறைஞ்சிடுவார், எங்கேயாவது போயிடுவார். ஏன்னா உள்ளே இருக்கிறது யார், ஆவியானவர். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தாருன்னா இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் கண்களை மூடி எழுப்பி நின்று கொடுத்து நல்ல வேலையில் அந்த ஆவியானவர் வாஞ்சிங்க. அவர் உங்களை உருவாக்குனது பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் என்னை உருவாக்குறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இயேசுவுக்கு சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து யாருன்னா நம்மளுடைய அப்பா. பக்கத்தில் சொல்லுங்கள், யாருடைய அப்பா சொல்லுங்கள். உங்களுடைய சொத்து யாருக்கு போகும், உங்களுடைய பிள்ளைக்கு போகும். அப்போ நீங்கள் யார் சொல்லுவீங்க, பிள்ளை யார் சொல்லுவீங்க, என்னுடைய அப்பா. அப்படி சொல்லுங்கள், என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்க வாக்கு தத்துவம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என் அப்பா செய்த அற்புதம் நானும் செய்கிற வாக்கு தத்துவம். அவர் சிறுமைப்பட்டவருக்கு அற்புதம் செய்கிறார்னா அவருடைய மகனாக இருக்கு எனக்கும் அந்த வாக்கு தத்துவத்தை தான் கொடுத்தாரு. ஏசையா எழுதியிருக்கிறது யாருக்கு அந்த வாக்கு தத்துவம் எழுதியிருக்காரு, என்னுடைய அப்பாவாக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மகனாகிய எனக்கும் தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். இந்த பூமியில் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக, இந்த பூமியை கலக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு. தாவீதை அபிஷேகம் பண்ணார், கிதியோன் அபிஷேகம் பண்ணார், அபிஷேகம் பண்ணி அவன் தலையில் உயர்த்தினார். இன்றைக்கி நம்மளே அவர் அபிஷேகம் பண்ணி தலையில் உயர்த்துவர்கள். எல்லாம் கண்களை முடியும். இயேசு அன்பின் பரலோக உயர்ச்சமான இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக ராஜா. இயேசுவை நாமத்தை இந்த ஆண்டு ராஜா உடைய அபிஷேக வல்லமை இயேசுவை நாமத்தை பிள்ளைகளோடு கூட இருக்கப்படுறதுக்கு நன்றி செலுத்துக ராஜா. இயேசுவை இந்த எல்லா பலவீனமான இடங்களிலும் தேவ ஆவியோட கரம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிற ராஜா. எல்லா சோர்வான இடங்களிலும் தேவ ஆவியோட கரம் கடந்து வரட்டும் என்று செபிக்கிற ராஜா. உன்னதமானுடைய வல்லமை இயேசுவை நாமத்தை கடந்து வரட்டு ராஜா. இயேசுவை நாமத்தை பார்க்கிற கேட்கிற யாவர் மேலே ராஜா இந்த ஆண்டு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீராக ராஜா. அபிஷேக வரம் இயேசுவை நாமத்தை கடந்து வரட்டும் என்று செபிக்கிற ராஜா. பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் நற்றவனுக்காயிலும் உங்களுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் ராஜா. இயேசுவை நாமத்தில் அற்புதம் அதிசயங்கள் ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்வீராக என்று செபிக்கிறேன். நீ பெரிய காரியம் செய்யும். எல்லா துதிகனமே உங்களுக்கு செலுத்துகிறேன். நீர் மையப்படும் இயேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.